ஒருவருக்கொருவர் இடையிலே உறவுகளிடத்திலே முறிவு, இது எல்லாம் மனதிலே ஒவ்வொரு வீடுகள்லையும் நம்ம பார்க்கிறோம். அடிப்படையா என்னுடைய குழந்தை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய மனசுல இருக்கட்டும், ஆனா தப்பு கிடையாது. ஆனா என்னுடைய குணத்தை மட்டும் பின்பற்றி, என்னுடைய கலாச்சாரத்தை மட்டும் பின்பற்றி, என்னுடைய வாழ்க்கையை மட்டும் பின்பற்றி, என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இந்த குழந்தை வாழணும்னு நினைக்கிறோமா? அல்லது இந்த குழந்தை இத்தனை உறவுகளோடையும், நல்ல பண்புகளோடையும், நல்ல அறிவோடையும், நல்ல ஒழுக்கத்தோடையும், நல்ல புரிதலோடும், நல்ல அன்போடும், நல்ல தியாகத்தோடும் வாழப்போவதற்கு நாம் இந்த குழந்தையை தயார்படுத்த போகிறோமா? ஹரி ஓம். எல்லோருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். ஏன் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம், என்ன நோக்கத்துக்காக அமர்ந்திருக்கிறோம் என்று கேட்கும்போது, பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே பலதரப்பட்ட மனக்கசப்புகள், மனவேதனைகள், புரிந்து கொள்ள முடியாத தன்மை, ஒருவருக்கொருவர் இடையிலே உறவுகளிடத்திலே முறிவு, இது எல்லாம் மனதிலே ஒவ்வொரு வீடுகள்லையும் நம்ம பார்க்கிறோம். அடிப்படையா என்னுடைய குழந்தை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய மனசுல இருக்கட்டும், ஆனா தப்பு கிடையாது. ஆனா அதனுடைய ஒரு பெரிய ஒரு பறந்து விரிந்த சிந்தனையை நம்ம பார்த்தோம்னா, அது நமக்கு வந்த குழந்தை, அது பலதரப்பட்ட உறவுகளோட உறவாட போகின்ற குழந்தை. முதல் விஷயம், யாரோடலாம் உறவாட போகிறது அப்படின்னா, ஒரு குழந்தை தன் கூட பிறக்கக்கூடிய அக்காவோடையோ, தங்கையோடையோ, அண்ணாவோடையோ, தம்பியோடையோ உறவாட போகின்ற குழந்தை. இரண்டாவது, இந்த குழந்தை சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அக்கா, தாத்தா, பாட்டி இவர்களோட உறவாட போகின்ற குழந்தை, உறவு வைக்க போகின்ற குழந்தை. மூன்றாவது, சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகளோட உறவாட போகின்ற குழந்தை, மற்ற தாய் தந்தையோட உறவாட போகின்ற குழந்தை. நாலாவது, இந்த குழந்தை ஒரு வேலை என்று போகின்ற நேரத்திலே அங்க இருக்கக்கூடிய வேலை பார்க்க வரக்கூடிய தன் கூட இருக்கக்கூடிய வேலையாட்களோட உறவாட போகின்ற குழந்தை. அஞ்சாவது, தனக்குன்னு ஒரு மனைவி, தனக்குன்னு ஒரு கணவன் அப்படின்னு வரக்கூடிய நேரத்துல அந்த உறவோட உறவாட போகின்ற ஒரு குழந்தை. சரி, அந்த உறவு உணர்ந்ததற்கு பிறகு மாமனார் மாமியாருங்கிற உறவோட உறவாட போகின்ற குழந்தை. தனக்குன்னு வரக்கூடிய குழந்தையை அப்பா ஸ்தானத்தில் இருந்து கொண்டு, அம்மா ஸ்தானத்தில் இருந்து கொண்டு உறவாட போகின்ற குழந்தை. இது எல்லாவற்றையும் விட ஒரு குழந்தை சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவனாக இருக்க போகின்ற குழந்தை. அல்ல அரசியல்வாதியாகவோ, ஆன்மீகவாதியாகவோ, அல்லது ஒரு நாட்டினுடைய பெரிய பதவியை அலங்கரிக்கக்கூடிய, மிலிட்டரியில் இருக்கக்கூடிய பதவியை அலங்கரிக்கக்கூடிய குழந்தையாகவோ இருக்க போகின்ற குழந்தை. இப்ப நினைச்சு பாருங்கள், நாம நம்முடைய குழந்தைன்னு சொல்றோம், ஆனா இந்த குழந்தை இத்தனை உறவுகளோட உறவாட வேண்டியிருக்கிறதே. அப்படி உறவாடும் போது இந்த குழந்தைக்கு என்னென்னலாம் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். என்னோட மட்டும் இருந்து, என்னுடைய குணத்தை மட்டும் பின்பற்றி, என்னுடைய கலாச்சாரத்தை மட்டும் பின்பற்றி, என்னுடைய வாழ்க்கையை மட்டும் பின்பற்றி, என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இந்த குழந்தை வாழணும்னு நினைக்கிறோமா? அல்லது இந்த குழந்தை இத்தனை உறவுகளோடையும், நல்ல பண்புகளோடையும், நல்ல அறிவோடையும், நல்ல ஒழுக்கத்தோடையும், நல்ல புரிதலோடும், நல்ல அன்போடும், நல்ல தியாகத்தோடும் வாழப்போவதற்கு நாம் இந்த குழந்தையை தயார்படுத்த போகிறோமா? இது நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. இப்ப இந்த நிலையிலிருந்து நாம் பார்த்தால், நாம் இந்த குழந்தையை இந்த முறையிலே வளர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? இந்த நோக்கத்தோட வளர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? நமக்கு அதற்கு உண்டான அறிவும் பண்பும் தகுதியும் இருக்கிறதா? இந்த கேள்விக்கு விடை வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பாருங்கள். ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, ஒரு குழந்தையை வளர்ப்பதிலே என்னென்னலாம் சிரமங்கள் இருக்கிறது என்பதை அவரவர்களுடைய கேள்விகளின் மூலமாக வெளிப்படுத்த இருக்கிறார்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சேவகர்கள்.
அந்த கேள்வி உங்களுடைய கேள்வியாக இருக்கலாம். அதற்கு நான் கொடுக்க போகின்ற பதில் ஒரு பெரிய தீர்வாக இருக்கலாம். அதன் மூலமாக ஒரு பலதரப்பட்ட மனக்கசப்புடைய உறவுகள் நல்ல நன்மைக்கு ஏற்பட்டு அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை, மன அமைதியை, ஒரு எழுச்சியான வாழ்க்கையை கொடுப்பதற்கு ஒரு பெரிய மருந்தாக இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை நமக்காக ஸ்ரீ டிவியானது ரொம்ப அழகாக ஏற்பாடு செய்திருக்கிறது. அதனால எல்லோரும் இதை பின்தொடருங்கள், பாருங்கள். உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்களும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். பதில் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கேள்வி பதில் நேரம் துவங்குகிறது. ஹரி ஓம் சுவாமிஜி. இப்ப இருக்கிற காலகட்டத்துல குழந்தைகளை ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறை கொடுக்கறதுக்கு, ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறா பேரண்ட்ஸ் எல்லாரும். எப்படி அதை கொடுக்கறது, அது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு அவளுக்கு. ஸோ இதை எப்படி பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லுங்க சுவாமிஜி. உடல் ஆரோக்கியமா, மனது ஆரோக்கியமா, அறிவு ஆரோக்கியமா, எல்லா விஷயத்துலயும். எல்லா விஷயத்திலையும். ஏன்னா நிறைய வெளியில சாப்பிடுற பழக்கங்கள் அதிகமாயிடுது. ஸோ ஹெல்த் வைஸ் பார்த்தா, மைண்ட் வைஸ் பார்த்தா நிறைய இந்த மீடியா எக்ஸ்போஷர். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் பேரண்ட்ஸ் ரொம்ப அதை ஒரு சவாலாக தான் பார்க்குறா. இந்த கேள்விக்கு நாம் அப்படியே புராணத்துக்குள்ள போனோம்னா, ஹிரண்யகசிபு, பிரகலாதன். ஹிரண்யகசிபு போகத்தை மட்டுமே பையன்ட்ட காட்டுறான். எல்லா போகத்தையும், அவன் ராஜா, அப்போ அவன் எல்லா போகத்தையும் குழந்தையை காட்டுறான். அவன் ராஜானா சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. நீங்க சொல்ற மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு, இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு, அவன் அந்த காலத்திலே ஃபாஸ்ட் ஃபுட் இருந்துச்சுமா இருந்திருக்கும். அதே மாதிரி ராஜா எல்லா போகத்தையும் அனுபவிக்கலாம். ஆடல் பாடல் கொண்டாட்டங்களை அத்தனையும் அனுபவிக்கலாம். எல்லா வகையிலும் அந்த குழந்தைக்கு அறிவை கொடுக்கறதுக்கு, நெகட்டிவான அறிவை கொடுக்கறதுக்கு ராஜா குருவை கூப்பிட்டு ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் கொடுக்குறார் ஹிரண்யகசிபு. இதெல்லாம் இருந்தும் அந்த குழந்தை பிரகலாதன் பொல்யூட்டே ஆகலை. அவனுக்கு ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் மனசுல இருந்தது, ஒரே ஒரு நாட்டம் மட்டும்தான் மனசுல இருந்தது, ஒரே ஒரு வேல்யூ, பண்பு மட்டும்தான் மனசுல இருந்தது. நாராயணனை தவிர எது ஒன்றும் உலகத்துல உயர்வு அல்ல அப்படிங்கிற அந்த என்ன காரணம், ஏன் அவனுக்கு அவ்வளோ அந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ ஒரு உறுதியான அறிவு இருந்தது அப்படின்னா, இந்த பண்புகள் எல்லாம் குழந்தைகளுக்கு வரணும்னா அது முதல்ல பெற்றோர்கிட்ட இருந்து தான் வந்தாகணும். ஒரு குறிப்பிட்ட காலம் 12-13 வயது வரைக்கும் அந்த குழந்தைகளுக்கு அம்மா அப்பாவை சார்ந்துதான் அந்த குழந்தைகளுக்கு அறிவு வந்தாகணும். அம்மா அப்பாக்களுக்கு எதை கேரி பண்ண போறாங்க, என்ன வேல்யூஸை கேரி பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு காமிச்சோம்னா அதைத்தான் அந்த குழந்தை ஃபாலோ பண்ணும். அப்போ பிரகலாதனுக்கு இது வந்ததுக்கு காரணம் அம்மா. நாரதர்கிட்ட இந்த குழந்தை கர்ப்பமா இருக்கும்போது 6 மாத காலம் நாராயணுடைய மகிமையை ஃபுல்லா அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்கான். எப்படி தெரியும்னா அவனே சொல்றான், தன் கூட இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சொல்றான், உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது, நாங்களாம் இதே குருட்டு தானே படிக்கிறோம், எங்களுக்கு அறிவே இல்லையே, உனக்கு மட்டும் இப்படி ஒரு அழிவு வந்ததுன்னா, எந்த ஒரு பண்பும் அம்மா அப்பாவின் மூலமாகத்தான் குழந்தைக்கு வருகிறது. இப்ப அடுத்த கேள்வி வரும், அம்மா அப்பா நாங்க கத்துக்காம இருக்கிறோமே, நாங்க எங்களுக்கு தெரிஞ்சதானே கொடுக்க முடியும் அப்படின்னா, நாம கத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கோம். எதை கத்துக்கணும் பார்ப்போம்.